தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. பாஸ்கா காலம் 4வது ஞாயிறு. யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 வார்த்தைகள் 1 - 10 முடிய. அன்பு சொந்தங்களே, இன்றைய ஞாயிற்கு 2 சிறப்பியல்புகள் இருக்கின்றன. ஒன்று, இன்று நல்ல ஆயன் ஞாயிறாக கொண்டாடப்படுகின்றது. மேலும் இறை அழைத்தல் ஞாயிறாகவும் சிறப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த நாளிலே ஆயர்களாக இருக்கின்ற திருச்சபையின் தலைவர்களுக்காகவும் நாட்டு தலைவர்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். நல்ல ஆயனிடம் காணப்பட்ட அதே குணாதிசயங்கள் தாமே இவர்கள் வாழ்விலும் வெளிப்பட, அதன் வழியாக மந்தையை ஒன்று சேர்க்கின்ற, வழி நடத்துகின்ற, ஆபத்திலிருந்து காக்கின்ற பணியிலே தன்னை அர்ப்பணிக்கின்ற நல்ல ஆயன்களாக அவர்கள் இருக்க இறைவன் அருள் தர வேண்டும் என்று சொல்லி அனைத்து ஆய நிலையில இருக்கின்ற ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். அதே போல அந்த ஆய நிலைக்கு தன்னையே உட்படுத்துகின்ற இறை அழைத்தல் நம்முடைய குடும்பங்களிலும் பங்கு தளத்திலும் தலை தோங்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இறை அழைத்தல் ஊக்குவிக்கப்பட, நம் குழந்தைகள் இறைவனுடைய அழைப்பை பெற்று இறை பணியிலே பணியாற்ற அவர்கள் உற்சாகப்படுத்தப்பட இந்த நாளிலே சிறப்பாக ஜெபிப்போம். நம் குழந்தைகளை உற்சாகப்படுத்தி இறைவனுடைய பணியாளர்களாய், இறை அழைத்தலிலே அடியெடுத்து வைக்கின்ற நல்ல வழிகாட்டிகளாய் நாம் இருக்க அருள் வேண்டுவோம். இயேசுவில் என் அன்பார்ந்த சொந்தங்களே, நற்செய்தியை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி நல்ல ஆயனுக்குரிய குணநலன்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இயேசுவே நல்ல ஆயனாக இருக்கின்றார். 2வது பகுதி இயேசுவே வாயிலாக இருக்கின்றார். ஆட்டுப்பட்டிக்கு கொட்டகைக்கு வாயிலாக இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. முதல் பகுதியில் இயேசு நல்ல ஆயனாக இருப்பதற்கான குணநலன்கள் சொல்லப்படுகின்ற பொழுது, முதலாவதாக வாயில் வழியாக நுழைபவராக இருக்கின்றார். திருடரும் கள்ளமிடுபவர்களும் வாயிலை பயன்படுத்த மாட்டார்கள். நேரிய வழியை பயன்படுத்த மாட்டார்கள். தவறான வழியிலே, மாற்று வழியிலே திருடுவதற்கும் கொள்ளையிடுவதற்கும் வருவார்கள். ஆனால் இயேசு இந்த உலகிற்கு வந்தது நமக்கு மீட்பை கொடுக்க. ஆகவே அவரே வாயிலாக இருக்கின்றவர். வாயில் வழியாக தந்தையின் திருவுளத்திற்கு ஏற்றார் போல இந்த உலகிலே மனிதனாக அவதரித்தார். 2வதாக அவரிடம் காணப்பட்ட நல்ல ஆயனுக்குரிய பண்பு, இயேசு நல்ல ஆயன் என்று சொல்லுகின்ற பொழுது அவர் தமக்கு சொந்தமானவர்களை பெயர் சொல்லி அழைக்கின்றார். பெயர் சொல்லி அழைப்பது என்பது ஒரு தனி உரிமை, தனி ஆளுமை. அந்த பெயர் அளிக்கிற பொழுது அவரோடு இருக்கின்ற அந்த உறவினுடைய உன்னதம். நாம் ஒரு இடத்திலிருந்து மாற்றலாகி செல்லுகின்ற பொழுது பல ஆண்டுகளுக்கு பின்னால் நமக்கு அறிமுகமாகவர்களை பெயர் அளிக்கிற பொழுது அவர் உள்ளத்திலே மகிழ்ச்சி பிறக்கும். இன்னும் நம்மை அவர்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த அளவிற்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதாக ஆண்டவர் தம் ஆடுகளை பெயர் அழைக்கின்றார். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலே அன்பு செய்கின்றார். அவரை நம்மை ஒருபோதும் மறப்பதில்லை என்கின்ற அந்த ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுக்கின்றது. 3வதாக இயேசு நல்லாயனாக இருந்து ஆடுகளுக்கு முன் செல்பவராக இருக்கின்றார். ஆடுகளை முன்னால் விட்டு பின்னால் செல்பவர் அல்ல, மாறாக நானே வழி என்று சொன்னவர் அவரே முன்னால் சென்று ஆடுகளை வழி நடத்துபவராக இருக்கின்றார். 2வது பகுதிக்கு வருகின்ற பொழுது ஆட்டு மந்தைக்கு வாயில் நானே என்று சொல்கின்றார். நற்செய்தியில ஏறக்குறைய 6 முறை வாயில் என்ற வார்த்தை வந்திருக்கின்றது. கேட், அதாவது டோர் என்று சொல்லுமே அது. அந்த கால சூழ்நிலையிலே ஒரு குறுகிய வழி இருக்கும், ஒரு கற்கள் அடுக்கப்பட்ட ஒரு கட்டிடம், அதற்கு ஒரு சிறு வழி இருக்கும். அதன் வழியாக ஆடுகள் உள்ளே சென்றவுடன் ஆயன் அதற்கு வழியாக, அதற்கு கதவு இல்லாதனால் ஆயனே அந்த இடத்திலே வழியாக கதவாக இருந்து தன் ஆடுகளை பேணி காப்பான். சொல்கின்றார் நானே வாயில் என்று சொல்கின்றார். அப்படி என்றால் எனில் யோவான் புத்தகம் 14 படிக்கின்றோம். நானே வாழ்வும் வழியும் உண்மையும் என்கின்றார். என் வழியா என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை என்று சொல்லப்படுகின்றது. அப்படின்றால் இயேசுவே நாம் தந்தையிடம் செல்வதற்கான ஒரே வழி. இதைத்தான் திருத்தூதர் பணியிலே 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது, நாம் இவ்வுலகில் மீட்படைவதற்கும்
தந்தையின் அருகில் வருவதற்கும் இயேசுவின் பெயரை தவிர வேறொரு பெயர் நமக்கு கொடுக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. இதைத்தான் எபிரேயர் புத்தகம் 10 படிக்கின்ற பொழுது தொடர்ந்து வருகின்ற வசனங்களிலே இயேசு ஒரே முறை தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்து தன் இரத்தத்தின் வழியாக நம்மை தந்தையோடு ஒப்புரவாக்கினார் என்று சொல்லவில்லை. இயேசு மட்டுமே வழி, இயேசுவே வாழ்வு, இயேசுவின் வழியாக மட்டுமே நாம் தந்தையின் அன்பை சுவைக்க முடியும் என்பதை ஆணித்தரமாக சொல்லி, நானே மெஸ்ஸியா, நானே உலகை மீட்க வந்த தேவகுமாரன் என்பதை இந்த வாயில் வழியாக எடுத்து இயம்புகின்றார். இந்த வாயில் அடைக்கப்பட்டது எப்போது என்றால், தொடக்க நூலை பார்க்கின்ற பொழுது 3ஆம் அதிகாரத்தில் ஆதாம் ஏவாள் அந்த விலக்கப்பட்ட கனியை தின்றவுடன் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 22 இருக்கின்ற வசனங்களை படிக்கின்ற பொழுது, மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவன் போல் நன்மை தீமை அறிந்தவனாகிவிட்டான், இனி அவன் என்றென்றும் வாழ்வுக்கான வாழ்வு மரத்திலிருந்து பறித்து உண்ண கை நீட்டிவிடக்கூடாது என்று கடவுள் நினைத்தார். எனவே இவ்வாறு அவர் மனிதனை வெளியே துரத்திவிட்டு ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்கு செல்லும் வழியை வாயிலை காப்பதற்காக கெருபீன்களை சுற்றி சுழலும் சுடரொளி வாளையும் வைத்தார். அப்போது வாயில் அடைக்கப்பட்டது. எப்பொழுது ஆதாம் ஏவாள் பாவம் செய்கின்ற பொழுது அந்த வாயில் அடைக்கப்பட்டது. இயேசு சொல்கின்றார், நானே வாயில், என் வழியாய் அன்று எவரும் விண்ணக தந்தையிடம் வர முடியாது என்று சொல்கிறார். இந்த வாயில் திறக்கப்பட்டது எப்போது என்று பார்க்கின்ற பொழுது திருவெளிப்பாடு புத்தகத்திலே 22ஆம் அதிகாரத்தை படிக்கின்ற பொழுது 14வது வசனத்திலே, தங்கள் ஆடைகளை துவைத்து கொண்டோர் பேறு பெற்றோர், வாழ்வுதர் மரத்தின் மீது அவர்களுக்கு உரிமையுண்டு, அவர்கள் வாயில் வழியாக நகருக்குள் நுழைவார்கள். எந்த நகருக்குள்? வாழ்வுதரும் அந்த மரத்தின் மீது அதிகாரம் கொண்டு அந்த நகரத்துக்குள் நுழைவார்கள். அப்படி என்றால் ஆதியாகமத்திலே பாவம் செய்த பொழுது அடைக்கப்பட்ட வாயில் இயேசுவின் இரத்தத்தினாலே தன்னை கழுவி தூய்மையாக்கி கொண்ட எபிரேயர் புத்தகம் 7:18 படிக்கின்ற பொழுது, பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய ஆடைகளை செம்மண் ரத்தத்திலே தூய்மையாக்கி கொண்டவர்கள் இடைவிடாமல் அவரை பரிசுத்தர் போற்றிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லப்படும். அப்படி என்றால் இயேசுவின் ரத்தத்தின் வழியாக தங்களை சுத்திகரித்துக் கொண்டு தன் வாழ்வை மாற்றிக்கொண்டவர்கள், தூய்மையாக்கி கொண்டவர்கள் வாழ்விற்கான நகரத்துக்குள் நுழைகிறார்கள். அதற்கு வழி இயேசுவே, வாயில் இயேசுவே. இதைத்தான் இயேசுகிறார், நானே வாயில். எதற்கு? நிலை வாழ்வை பெறுவதற்கு. உள்ளே வருவார், வெளியே போவார், மேய்ச்சலை கண்டடைவார், நிறைவை காண்பார் என்று சொல்கிறாகவே இயேசுவே வாயிலாக இருக்கின்ற அந்த வாயில் வழியாக ஆண்டவரை அணுகி வருவோம். தந்தையாக இறைவனுடைய அன்பை பெறுவோம். விண்ணக வாழ்வின் வாயில் வழியாக புதிய விண்ணகத்தில் நுழைவோம். இறை ஆசீர்வாதம் பெற்ற மக்களாக இருப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல ஆயனாக இருந்து எங்களை அறிந்து எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை வழிநடத்துவதற்காக நன்றி. இந்த நாளிலும் எங்களை வழிநடத்த போவதற்காக புகழ்ந்து போற்றுகிறோம். இந்த நாள் முழுவதும் வழியாக உம்முடைய பரிசுத்த கல்வாரி வழியின் வழியாக எங்களை நாங்கள் தூய்மையாக்கி எங்கள் ஆன்மாவை வெண்மையாக்கி பரிசுத்தப்படுத்தி விண்ணக வாழ்வில் நிலை வாழ்வில் பங்கெடுக்க அருள் தாரும். ஆமென். இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ இயேசுவின்